பிள்ளையாருக்கு படையல் பார்க்கலாங்க. பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில நம்ம என்னென்ன பிரசாதம் பண்றோமோ அதெல்லாம் அவருக்கு முன்னாடி அடுக்கணும். பிள்ளையாருக்கு ரொம்ப விருப்பமானது கொழுக்கட்டை. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை படைக்கிறது சிறப்பு. நான் இனிப்பு பூரணம் வச்ச கொழுக்கட்டை, மோதகம், கார கொழுக்கட்டை எல்லாம் படைச்சிருக்கேன். இங்க உருண்டை உருண்டையா இருக்கிற இந்த கார கொழுக்கட்டையோட ரெசிபி நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை ரெசிபி மட்டும் இல்லைங்க, இன்னும் நான் புதியுகம் டிவியில் ருசிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமில் சில வகை கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. முக்கியமாக பிள்ளையாருக்கு அவல் ரொம்ப பிடிக்கும், கடலையும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவல் பொரி கடலை வைக்கணும். சுண்டல்னு பார்த்தா கடலை சுண்டல் பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த